அந்த கிராமத்துல இருக்கிற பழைய அரசு பள்ளி. சூரியன் மறைந்ததும் யாரும் அந்த வழியில கூட நடக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே கமலா டீச்சர் இன்னும் இருக்காங்கன்னு கிராமம் முழுக்க பேச ஆரம்பிச்சது. கமலா டீச்சர் அந்த பள்ளியில 20 வருஷமா வேலை பார்த்தவங்க. கோபம் இல்ல, கத்தல் இல்ல, ஒரே சிரிப்பு, ஒரே கருணை. இந்த குழந்தைகள் நல்லா படிச்சா போதும், அதுதான் அவங்க வாழ்க்கை. ஆனா பள்ளியில சில பேருக்கு அவங்க நல்ல தன்மை பிடிக்கல. ஒரு நாள் திடீர்னு கமலா டீச்சர் மேல பொய் குற்றம் சுமத்துனாங்க. பணம் திருடிட்டாங்க, தவறான வேலை செய்தாங்க. யாரும் அவங்க பக்கம் நின்னதே இல்ல. அந்த நாளே அவங்க கழுத்துல இருந்த ஐடி கார்டு பிடுங்கி எடுக்கப்பட்டது. அந்த இரவு கமலா டீச்சர் பள்ளி வளாகத்துல தனியா உட்கார்ந்து அழுதாங்க. மறுநாள் காலையில அவங்க உயிரோட இல்ல. கமலா டீச்சர் இறந்த 7வது நாள்ல இருந்து பள்ளியில விஷயங்கள் மாற ஆரம்பிச்சது. இரவு 12 மணிக்கு கரும்பலகையில் சாக் தானா எழுதும் சத்தம், கீ கீ. இரவு 12 மணிக்கு கரும்பலகையில் நான் பாவி இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கும். காவலாளி சொன்னான், மேடம், வெள்ள புடவையில ஒரு உருவம் வகுப்பறையில நின்னுச்சு. கமலா டீச்சருக்கு பொய் சாட்சி சொன்ன ஒரு ஆசிரியர் ஒரு நாள் இரவு பள்ளி அருகே போனப்போ அவர் பின்னால சலசலன்னு காலடி சத்தம். திரும்பி பார்த்தா யாரும் இல்ல. ஆனா அவர் காதுக்குள்ள ஒரே குரல், என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லு. அடுத்த நாள் அந்த ஆசிரியர் பேச முடியாம நடுக்கத்துல இருந்தார். ஒருவரா பொய் சொன்ன ஆசிரியர்கள் அதே குரலை கேட்டாங்க. தூங்கும்போது கனவுல கமலா டீச்சர் அவங்க முன்னால நின்னு ஒரே பார்வை. அந்த பார்வைதான் அவங்க மனசை உடைத்தது. ஒரு நாள் அனைவரும் பள்ளி மண்டபத்துல உண்மைய ஒத்துக்கிட்டாங்க. உண்மை வெளியே வந்த நாளே அந்த இரவு பள்ளியில மணி அடிக்கல, கரும்பலகையும் சுத்தமாயிடுந்தது. கமலா டீச்சரின் புகைப்படத்திற்கு மாலை போட்டாங்க. அதுக்கு பிறகு யாரும் அவங்கள பார்த்ததே இல்ல. உண்மை பயம் என்ன தெரியுமா? பேயை விட பொய், அநியாயம், மனசாட்சிதான் அதிக பயம்.